மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் இஃப்ஸுங்கிற ஒரு ஃபார்முலா பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல இப்போ என்ன கொடுத்துருக்கேன்னா, நேம் கொடுத்துருக்கேன், மேத்தமெட்டிக் மார்க் கொடுத்துருக்கேன், ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி இந்த இடத்துல ரிசல்ட் கண்டுபிடிக்கிறப்போம். என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, எனக்கு 90 மார்க்குக்கு மேலே இருந்தால் அது வந்து எக்ஸலண்ட்னு சொல்லி வரணும். அதே 80 மார்க்குக்கு மேலே இருந்தாங்கன்னா வெரி குட்டுன்னு சொல்லி வரணும். 70 மார்க்குக்கு மேலே இருந்தாங்கன்னா குட்டுன்னு சொல்லி இந்த மாதிரி வரணும். 70 மார்க்குக்கு மேலே இருந்தாங்கன்னா குட்டுன்னு சொல்லி ரிசல்ட் வரணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த இப்ஸுங்கிற ஒரு ஃபங்க்ஷனை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல கர்சரை வச்சுக்கிங்க. இந்த இடத்துல கர்சரை வச்சு இந்த இடத்துல தான் ஃபார்முலா என்ட்ரி பண்ண போகிறேன். எப்போதும் நீங்கள் ஃபார்முலா என்ட்ரி பண்ணுற மாதிரி இருந்தால் ஈக்குவல் டு கொடுத்துங்க. ஈக்குவல் டு கொடுத்துங்க. கொடுத்துட்டு என்ன ஃபார்முலா இப்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கேட்கும். லாஜிக்கல் டெக்ஸ்ட்னு சொல்லுது. இந்த இடத்துல என்ன சொல்லுது, லாஜிக்கல் டெஸ்ட்டு. லாஜிக்கல் டெஸ்ட்னா என்ன இருக்குது பாருங்கள். இந்த நம்பரை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு கிரேட்டர் தென் ஈக்குவல் டு, இந்த மாதிரி கிரேட்டர் தென் ஈக்குவல் டு யூஸ் பண்ணுறது தான் லாஜிக்கல் டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க, லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. அதாவது கிரேட்டர் தென் ஈக்குவல் டு கொடுத்துட்டு எனக்கு இங்கே என்ன 90 கொடுத்துட வேண்டியது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 90 மார்க் இருக்கலாம், 90 மார்க்குக்கு மேலே இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா இந்த வேல்யூ என்ன ஆன்சர் வரும், இந்த இடத்துல என்ன ஆன்சர் வரணும்னா எக்ஸலண்ட்னு சொல்லி வரணும். அப்போ கொட்டேஷனை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு எக்ஸலண்ட்னு சொல்லிட வேண்டியது. எக்ஸலண்ட்னு சொல்லி என்ட்ரி பண்ணிவிடுங்க. என்ட்ரி பண்ணிட்டு கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கு அடுத்ததில் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அதே நம்பரை திருப்பி கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 80, அதாவது 80 மார்க்குக்கு மேலே எடுத்தாங்கன்னா அடுத்ததில் ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன ஆன்சர் வரணும், 80 மார்க்குக்கு மேலே எடுத்திருந்தாங்கன்னா என்ன ஆன்சர் வரணும். அந்த இடத்துல என்ன பண்ணு, கொட்டேஷனுக்குள்ளே எனக்கு வெரி குட்னு சொல்லி வரணும். இந்த மாதிரி வரணும். அப்போ கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ அடுத்த கண்டிஷனை அதே நம்பரை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 70 மார்க்குக்கு மேலே எடுத்தாங்கன்னா அதுக்கு என்ன ரிசல்ட் வரும்னா அந்த இடத்துல ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு கொட்டேஷனுக்குள்ளே எனக்கு குட்டுன்னு சொல்லி வரணும். குட்டு கொடுத்துட்டேன். கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ அதுக்கு அடுத்தது எனக்கு இந்த இடத்துல ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு அதே செல்லில் கிளிக் பண்ணிங்க. கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 50, 50க்கு மேலே எடுத்திருந்தாங்கன்னா இந்த இடத்துல என்ன கொடுக்க போகிறோம், கொட்டேஷனுக்குள்ளே எனக்கு பேடுன்னு சொல்லி கொடுக்க போகிறீங்க. பேடு கொடுத்துட்டு கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு பாக்கி எல்லாத்தையும் டெலிட் பண்ணிவிடுங்க. டெலிட் பண்ணிட்டு ஒரு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஆன்சர் வந்துடும். எக்ஸலண்ட்னு ஏன் வருதுன்னா அந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கோம், 90 மார்க்குக்கு மேலே, இங்கே 100 இருக்குது, அதனால் எக்ஸலண்ட்னு சொல்லி வருது. அடுத்தது 85 ஏன் இங்கே 85 கொடுத்துருக்கோம், அதனால் என்ன சொல்லுது அடுத்ததுக்கு ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு தான் தெரியும் உங்களுக்கு. இது அப்படியே ஜஸ்ட் இந்த டாட் இருக்குல்ல, டாட்டில் ஜஸ்ட் கர்சரை வச்சு ஜஸ்ட் ட்ராப் பண்ணி இப்படி இழுத்திங்கன்னா போதும், உங்களுக்கு அடுத்ததுக்கெலாம் ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வந்துடும். இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள்.